உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம் தேசத்தின் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் தேசத்தில் சுதந்திரம் அடைந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பல தியாகிகள் வழியாக நம் தேசத்திற்கு அரசியல் சுதந்திரம் கிடைத்தது. அந்த சுதந்திரத்தை நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். ஆனால் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி உள்ளது. நம் நாட்டில் சுதந்திரமாக இருக்கிறோமா? ஆனால் நம்முடைய உள்ளம் உண்மையான சுதந்திரமாய் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவர் வெளியில் சுதந்திரமாக நடக்கலாம், ஆனால் உள்ளத்தில் பயம் இருக்கலாம். பணம் இருக்கலாம், ஆனால் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். உறவுகள் இருக்கலாம், ஆனால் தனிமையாக இருக்கலாம். உலகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கலாம், ஆனால் பாவத்தின் கட்டுகளில் இருக்கிறார்கள். அதனால் வேதாகம் நமக்கு ஒரு மகத்தான உண்மையை சொல்கிறது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கிறிஸ்து தரும் சுதந்திரம் பாவத்திலிருந்து விடுதலை. மனிதர்களிடத்தில் மிகப்பெரிய அடிமைதனம் வெளிப்புற அடிமைதனம் அல்ல, பாவத்தின் அடிமைதனம். கோபம், பொறாமை, வெறுப்பு, போதை, பொய், ஒழுக்கக்கேடுகள், மன்னிக்க முடியாத மனம், இவையெல்லாம் மனிதனின் உள்ளான கட்டுகளோடு சங்கிலியோடு கட்டி வைக்கப்பட்ட ஒரு பாவ சுதந்திரமில்லாத வாழ்க்கையாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தரும் விடுதலை என்பது வெளிப்புற மட்டுமல்ல, உள்ளார்ந்த மாற்றமாகும். பரிசுத்த ஆவி தரும் சுதந்திரம் பயத்திலிருந்து விடுதலை. இன்று பலர் எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டிருக்கிறார்கள். என் குடும்பம், என் பிள்ளைகள், என்ன நடக்கப் போகிறது, எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நிச்சயம் நமக்கு சமாதானம் தரும். நம் சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரத்தின் கனி வெளிப்பட வேண்டும். ஜாதி வேறுபாடிலிருந்து சுதந்திரம், மத வேறுபாடிலிருந்து சுதந்திரம், பகையிலிருந்து சுதந்திரம், ஊழலிலிருந்து சுதந்திரம், வெறுப்பிலிருந்து சுதந்திரம். ஒருவரை ஒருவர் மதிப்போம், ஒருவரை ஒருவர் நேசிப்போம். பலவீனமான இருக்கும் நேரங்களில் உதவி செய்வோம். நம் தேசத்திற்காக ஜெபிப்போம். கிறிஸ்துவின் ஆவி நம்மிடத்தில் இருந்தால் நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். தேசத்தின் சுதந்திரத்திற்காக தேவனிடத்தில் நன்றி சொல்ல வேண்டும். இந்திய தேசத்திற்கு நாம் நன்றி சொல்வோம். நம் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். நம் இராணுவ வீரர்களுக்காக ஜெபிப்போம். விசுவாசிகளுக்காகவும், தொழிலாளர்களுக்காகவும், மாணவர்களுக்காகவும், ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, சுதந்திர தினம் என்பது கொடியேற்றும் நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சுதந்திரத்தை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல நாளாக உள்ளது. இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் தேசத்தை நேசிப்பேன், என் சகல மனிதர்களை நேசிப்பேன், தீமையை விட்டு விலகுவேன், நீதி செய்வேன், தேவனை தேடுவேன், பரிசுத்தமான ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் என்று ஒரு பொருத்தனையோடு இந்த நாளை நாம் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டும். தேசத்திற்காக ஜெபியுங்கள். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். தேவனுக்கே மகிமை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. God bless you.